பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதம் கர்த்தராகிய தேவன் நமக்கு ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நிறைவான பலனை தருவேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? இதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது, இந்த நிறைவான பலனை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, அதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, இன்னைக்கு வேதாகமத்துல ஒரு பெண் தேவ சமூகத்துல அடைக்கலமாய் கர்த்தருடைய சேட்டையின் கீழாக அடைக்கலமாய் வந்த ஒரு பெண்ணை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு நிறைவான பலனை கொடுக்கிறார். எப்படி, யார் அவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடிக்கடி பார்க்கிறவங்க தான், வேற யாரும் இல்ல, அன்னாள். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிக்கிற பைபிள்ல கவனிச்சு பாருங்க. அன்னாள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அன்னாள் எங்க போய் மனம் கசந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாங்கன்னா, தேவாலயத்துக்கு ஓடி போறாங்க. அவங்களுக்கு ஒரு குறை, அந்த குறைய தேவ சமூகத்துல தெரியப்படுத்துவதற்கு தேவாலயத்துக்கு ஓடி போய் மனம் கசந்து அழுது ஜெபிக்கிறாங்க. பயங்கரமா ஜெபம் பண்றாங்க. என்ன குறை அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அன்னாளுக்கு ஒரு குறை, குழந்தை பாக்கியம். அந்த குழந்தை பாக்கியம் இல்லாததுனால அன்னாளோடு கூட இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கேலி கிண்டல் செய்யறாங்க. குறிப்பா அன்னாளை கேலி கிண்டல் செய்யற ஒரு ஆள் இங்க அவங்க குடும்பத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளோ மன கஷ்டம், மன வேதனை. அதுக்கு அன்னாள் ஒரு பொருத்தனை ஜெபத்தை செய்யறாங்க. ஆண்டவரேன்னு சொல்லி எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க, நான் அந்த குழந்தைய உமக்கு கொடுத்துறேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை ஜெபத்தை கண்ணீரோடு கூட தேவ சமூகத்துல கர்த்தரை நம்பி, பாருங்க, அங்க வேற யாரையும் நம்பல, எந்த மருத்துவ காரியத்தையும் நம்பல, கர்த்தரை நம்பி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அவங்க எங்க அடைக்கலமா வந்திருக்கிறாங்க பாருங்க, தேவாலயத்துக்கு கர்த்தரிடத்துல அடைக்கலமாய் வந்திருக்கிறாங்க. அவங்க கர்த்தரை நம்பினபடியினால், கர்த்தருடைய சமூகத்துல அடைக்கலமாய் வந்தபடியினால கர்த்தர் நிறைவான பலனை கொடுத்தார். எப்படிப்பட்ட நிறைவான பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற, கவனிச்சு பாருங்க. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். பாருங்க, கர்த்தருடைய சமூகத்துல ஒரு குழந்தை தான் அன்னாள் கேட்கிறாங்க. ஆனா அன்னாளுக்கு ஆண்டவர் அந்த ஒரு குழந்தையும் கொடுத்து, அன்னாள் பொருத்தனையை நிறைவேற்றும் போது, அது நாம நாளைக்கு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். பொருத்தனையை நிறைவேற்றும் போது கர்த்தர் பாருங்க, இன்னும் 3 ஆண் பிள்ளைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் கொடுத்து, மொத்தமா அப்ப அன்னாளுக்கு எத்தனை பிள்ளைங்க? 6 பிள்ளைங்க. அதுல 4 பசங்க, 2 பெண் பிள்ளைங்க. இப்படி அழகாய் இந்த இத்தனை குழந்தைகளை கொடுத்து கர்த்தர் அன்னாளுடைய காரியங்களே மாத்திட்டார். அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னென்னமோ பேசியிருப்பாங்க இல்லையா? ஆனா அன்னால தேவன் நிறைவான பலனை அடைய செய்திருக்கிறார். இந்த செய்தி கேட்கிறதான என் ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசி கொண்டு இருக்கிறார். என்ன தேவை? இந்த நிறைவான பலனை, இப்படிப்பட்ட கர்ப்பத்தின் கனியினுடைய நிறைவான பலனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தேவை தெரியுமா? கர்த்தருக்காக காத்திருக்கணும். கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். வேதத்தை வாசிச்சு வேதத்தை தியானிக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யணும். வாக்கு தத்தங்கள் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அன்னாளுடைய துக்க முகம் மாறிற்று. விசுவாச அறிக்கையா வாழ்ந்தாங்க. இந்த மாதிரி நீங்களும் நானும் வாழ்ந்தோம் அப்படின்னா தேவ சமூகத்துல கர்த்தர் நமக்கும் ஒரு நிறைவான பலனை கொடுப்பார். பிரியமான ஜனமே, தயவு செய்து உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல நீங்களும் நானும் அடைக்கலமாய் வந்துட்டோம் அப்படின்னா நிறைவான பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்காம விடவே மாட்டார். அன்னாளை ஆசீர்வதித்தவர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனியினுடைய ஆசீர்வாதத்துக்காக, இன்னும் என்ன காரியமா ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ தகப்பனே, அவங்களுடைய கண்ணீரை பார்த்து ஜெபத்தை கேட்டு உம்மை தகப்பனே, உம்முடைய அண்டையில அடைக்கலமாய் வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவான பலனை அன்னாளுக்கு கொடுத்தது போல இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கூட இருந்து பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த மாதம், இதோ வருகிற நாட்கள் எல்லாமே நிறைவான பலனை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.